மோஸ்டா சொல்லணும்னா வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த நீங்க படம் பாக்குற டைமுக்கு நீங்க வீட்டுல உட்காந்து சுட்டி டிவி பார்த்துட்டு போயிடலாம், ஹங்காமா பார்த்துட்டு போயிடலாம், நிக்கு பார்த்துட்டு போயிடலாம். நிக்கு கூட வேணாங்க, நிக்கு ஜூனியர் இருக்குங்க, அதுங்க பாருங்க டைம் அப்படியே சூப்பரா போங்க, அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக்கெண்ட்ல சூப்பரான படம் ஒன்று வந்திருக்கு, வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணாங்க. மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஏதோ சொல்றாங்களே போய் பார்ப்போம்னு பார்த்தா டீமன் ஸ்லேயர் படம். சரி நானும் இன்ஸ்டாலாம் பார்த்தேன், பெரிய ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஒரு மிகப்பெரிய அனிமி ஃபேன்ஸா வான்னு கூட்டிட்டு போனாங்க. போனேங்க, போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அடுத்தது வரணும். ஏன்னா நம்ம இதே பார்த்துருக்கோம், எபிசோட்ஸே பார்த்துருக்கோமே. அதனால நான் பெருசா ரொம்ப ஒரு மாற்றம் இருக்கும், ரொம்ப அதோட ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எபிசோட்ஸை பார்த்த நம்மளுக்கு அது பெரிய வித்தியாசமே தெரிலங்க. உண்மையா சொல்றேன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரில. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னடா ஒரு கேரக்டரும் நீங்க சீரீஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பில்டப் பண்ணி வச்சிருந்தீங்க, ஆனா இதுல பார்த்தா சும்மா சப்புன்னு முடிச்சிட்டீங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மன வருத்தம் தான் சொல்லலாம். அதுவும் என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஹா ஓஹன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு அனிமி ஃபேனா எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்லை. என்னங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். இதுல பாராட்டுற மாதிரி விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபைட்ஸ் அதுல இருக்க விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ஓகே, சூப்பரா இருக்கு. காமெடி ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சம்பந்தமே இல்லாம காமெடி டாக் எதுக்கு உள்ள வருதுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து. ஆனா என் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு வேற ஒரு படம், சிவகார்த்திகேயன் படம் வந்திருக்கு, வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். எங்க கேங் மொத்தமும் மண்டையை கழுவி அவனை கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ பார்க்க வந்து எங்கேயோ வந்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட புது ஃப்ரெஷ்ஷா இருக்கான், அவன்கிட்ட எப்படி இருக்கும் ஐடியா சொல்லி கேட்கறான், கழுவி ஊத்துறாங்க. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அவன் யாருன்னா நருட்டோ சீரீஸ்லாம் பார்க்கக்கூடிய ஆள் தான், ஆனா அனிமேல தீவிரமா இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு ஆள். அவன் இதுல பார்த்துட்டு கழுவி ஊத்துறான். எனக்கும் சுத்தமா உடன்பாடே இல்லை, ஏன்டா பார்த்தோங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவன் சொன்ன மாதிரியே அந்த ஒரு சிவகார்த்திகேயன் படத்துக்கே போயிருக்கலாமான்னு சொல்லிட்டு இப்போ தோண்டிட்டு இருக்கு. ஓகேங்க, விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க, மற்றபடி எதுவும் சொல்ற அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்க. மோஸ்டா சொல்லணும்னா வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த நீங்க படம் பார்க்குற டைமுக்கு நீங்க வீட்டில் உட்காந்து சுட்டி டிவி பார்த்துட்டு போயிடலாம், ஹங்காமா பார்த்துட்டு போயிடலாம், நிக்கு பார்த்துட்டு போயிடலாம். நிக்கு கூட வேணாங்க, நிக்கு ஜூனியர் இருக்குங்க, அதுங்க பாருங்க டைம் அப்படியே சூப்பரா போகுங்க, அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குங்க இங்க உட்காந்து இருக்கிறதுக்கு. இது நீங்க ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி உள்ள தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு டைம் போகும். மற்ற மாதிரி தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் பக்கப் தான். அது என் பக்கத்துல ஒருத்தங்க இன்ட்ரோல உட்காந்துருக்காங்கன்னா பார்த்தா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பாக்குறேன், அதே அங்க கூட டீமன் ஸ்லேயர் இங்க உட்காந்து ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. எனக்குலாம் என்ன சொல்றாங்க, என்ன ப்ரோங்கிறான் அவன். இதுங்க ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சுங்க. 190 ரூபா வேஸ்ட்டுங்க. பாருங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி கமெண்ட் வந்து கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு அனிமி ஒன்று வருது, அதை பற்றி நான் பார்த்துட்டு ஃபுல்லாக உண்மையாக நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாட்டா, பை பாய். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? டாட்டா.